உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். இதேபோல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். அதிகபட்சமாக சென்னையின் எந்த பகுதியில் அதிக மழை பதிவாகி இருக்கிறது? மேலும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கூடுதல் விவரம் என்ன? சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென வானம் இருள் சூழ்ந்து கனமழை எடுத்து வாங்கி வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயில், போரூர், ஐயப்பன்தாங்கல், வானகரம், ராமாபுரம், வலசரவாக்கம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது பலத்த கனமழை என்பது வெளுத்து வாங்கி வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக காண முடிகிறது. கடந்த 2-3 நாட்களாகவே கடுமையான வெயிலின் தாக்கத்தால் மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில இன்று மாலை திடீரென வானம் அதிக அளவு இருள் சூழ்ந்து கனமழை என்பது திடீரென 1 மணி நேரத்திற்கும் மேலாக இப்பகுதிகளில் தொடர்ந்து பொழிந்து வருகிறது. இதனால் வாகனங்கள்ல செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்கள்ல முகப்பு விளக்கை எரிவித்தபடி பயணித்து செல்லக்கூடிய காட்சிகளே நம்மளால் நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக 1 மணி நேரமாக பெய்த கனமழை காரணமாக இந்த போரூர், அதே போன்று ஐயப்பன்தாங்கல் செல்லக்கூடிய சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது அங்கங்கே குளம் போல தேங்கி உள்ளக்கூடிய காட்சிகளே நேரடியாக காண முடிகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில தற்போது வானம் இருள் சூழ்ந்து திடீரென கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய சம்பவம் வாகன ஓட்டிகளை கடும் அவதிக்கு உள்ளாக்கினாலும் பொதுமக்களை மகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக சென்னை புறநகர் பகுதிகளான போரூர், ஐயப்பன்தாங்கல், ராமாபுரம், வலசரவாக்கம், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.